வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிசன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு ஃபிஃப்த் யூனிட் ப்ரோஸு த கான்வகேஷன் அட்ரஸ் பார்ட் 1 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கதையை அனுகதை சொல்லிடுறேன். அறிஞர் அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு அதில் போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம மாணவர்கள் மத்தியில் அந்த இடத்துல பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, மாணவர்களுக்கு உள்ள கடமையை பற்றி அந்த இடத்துல பேசுகிறாரு. என்ன கடமை அப்படின்னா, மக்கள் வரி பணம் செலுத்துகிறாங்க. அந்த வரி பணத்தில் பல்கலைக்கழகத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாணவர்களாகிய நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதில் சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. மாணவர்களுக்கு மனப்பான்மை தேவை, நல்ல மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை தேவைங்கிறாரு. பொறுமை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு, மக்கள் வரி பணத்தில் படிக்கிற நீங்கள் எப்படி சமுதாயத்துக்கு எப்பொழுது சமுதாயத்துக்கு திருப்பி செலுத்த போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கம்யூனிகேஷன் அட்ரஸில் பேசிட்டு அது மாதிரி இது பண்ணுறாரு. அதில் நம்ம அடுத்ததில் பார்ப்போம். இதில் கதை வர்றதில்ல. இது இன்ட்ரடக்ஷனு மறந்துடாம வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மாணவர் எப்போ நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை எப்போ நீங்கள் திருப்பி செலுத்த போகிறீங்க அந்த சமுதாயத்துக்கு அப்படிங்கிறத மனசில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ அதில் பார்ப்போம். அதில் 5th யூனிட் ப்ரோஸு கான்வகேஷன் அட்ரஸ் பேஜ் நம்பர் 138 ரிட்டன் பை அறிஞர் அண்ணாதுரை அப்படின்னு. ஸோ அபவுட் ஆத்தரை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு கீழே போய் நம்ம பாடத்துக்கு பார்ப்போம். அதில் டாக்டர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, அவரோட ஃபுல் பேர் அது சிஎன் அண்ணாதுரை நம்ம சொல்லுவோம். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரைங்கிறது. 15th September 1909, 3rd February 1969, are popularly called அறிஞர் அண்ணா was a Indian politician who served as a chief minister of Tamil Nadu. ஸோ எப்போ அப்படின்னாக்கா 1909லேருந்து 1969 வரைக்கும் அவர் அறிஞர் அண்ணாதுரைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நல்ல ஒரு அரசியல்வாதி, முதலமைச்சராக இருந்திருக்காரு. எப்போ? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 67 to 69, 1967லேருந்து 69 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஹி வாஸ் ஏ கிரேட் ஆரேட்டர். கிரேட் ஆரேட்டர்னாக்கா நல்ல ஒரு பேச்சாளர் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். அண்ட் அக்குமுலேட் ரைட்டர், நல்லா குவிச்சிகள், நல்லா எழுதுவார், திறமையான நல்ல எழுத்தாளர் அப்படின்னு அதில் சொல்கிறது. ஸோ அடுத்து பாருங்களேன், நேரு அவரை பாராட்டியிருக்காரு. என்னது? ஆஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன். இவர் நல்ல ஒரு பார்லிமெண்டேரியன் அப்படின்னாக்கா பார்லிமெண்ட் துறையை சார்ந்த நல்ல ஒரு பேச்சாற்றல் அப்படின்னு அதில் சொல்கிறார். ஹி ஹாஸ் பப்ளிஷ்டு செவரல் நாவல்ஸ். ஹி ஹாஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. என்னன்னாக்கா நிறையா நாவல் எழுதியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு அதில். அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன கதைகள். பிளே வித் இன்கார்பரேட் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் தீம்ஸு, நாடகங்கள். பிளேனாக்கா நாடகங்கள் அதில் எழுதியிருக்காரு. என்னன்னாக்கா அரசியல் சார்ந்தது, சமூக மைய கருத்துக்களை வச்சு அந்த பிள்ளை எழுதியிருக்காரு. சிஎன் அண்ணாதுரை வாஸ் அவார்டட் த ஹியூப் ஃபாலோஷிப் அட் த ஏர்ல் யூனிவர்சிட்டி. அப்போ அண்ணாதுரைக்கு ஒரு அவார்டு, பட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா அந்த பரிசு பட்டம் அப்படி சொல்லுவாங்க. அதில் ஏர்ல் யூனிவர்சிட்டியில் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு நான் அமெரிக்கா ரிசீவ் த ஹானர். ஸோ அமெரிக்கா சாராத ஒரு நபர் மோமோன்னு இந்தியாவை சார்ந்த ஒரு ஏர்ல் யூனிவர்சிட்டியில் எப்பொழுதுமே அமெரிக்கா சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் அதில் கொடுப்பாங்க. அமெரிக்கா சாராத ஒருத்தருக்கு ஏர்ல் யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் யாருக்குனாக்கா அண்ணாதுரைக்கு. அந்த சேம் இயர், அந்த வருஷம், he was awarded the honor of doctorate from the அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இப்போ அதே வருஷத்தில் அவருக்கு என்ன கிடச்சுனாக்கா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க. டாக்டர் அப்படின்னு அர்த்தம் பட்டம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதில் பார்ப்போம். 5th யூனிட் ப்ரோஸு கான்வகேஷன், மீண்டும் அதில் பார்ட் 1 பேஜ் நம்பர். ஸோ வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம என்ன செல்லுகிறோமோ, நம்மிடம் என்ன செல்லுதோ அப்படி அந்த இடத்துல எழுதுகிறோம். அதுவே நமக்கு மீண்டும் இடத்துல திரும்பி வரும். கம்ஸ் அரவுண்டு அப்படிதான் சொல்லணும். என்ன நம்மளிடம் செல்லுதோ அதுதான் மீண்டும் இடத்துல வருது. எவரி ஆக்டிவிட்டி இன் எ சொசைட்டி, அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும். இட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது எதுனாக்கா உள்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. உள்கட்டமைப்பு டெவலப்மெண்ட் அப்படின்னாக்க மேம்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஜுகேஷன், கல்வியை மேம்படுத்துவதாக இருக்குது. அடுத்துலையும் ஹெல்த் கேர், உடல் அதாவது இன்னும் உடல் இன்னும் பலம் பெறுவதற்காக அதுவும் வளர்ச்சி உள்ளதாக இருக்குது. எது? ஸோ எவரி ஆக்டிவிட்டிஸ்
அதாவது ஒவ்வொரு நம்ம நிகழ்வுகளும், செயல்பாடுகளும் எல்லாமே உள்கட்டமைப்புல வளர்ச்சியுடையதாக இருக்கு அப்படின்னு அது சொல்லிட்டு எக்ஸெட்ரா டிமாண்ட் த சோர்சஸ் ஆஃப் ஆல் கைண்ட். டிமாண்ட்ன்னு சொன்னாக்கா அவற்றுக்கெல்லாம் மிகவும் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? டிமாண்ட் சோர்சஸ் ஆஃப் ஆல் கைண்ட் எல்லாம் தேவைப்படுது. இந்த சோர்சஸ் கேன் பி மொபைலைஸ்டு ஒன்லி த்ரூ த ஹியூமன் ஸோ இது எல்லாமே யாரு செய்ய முடியும்? இந்த சோர்சஸ் அந்த சேவைகள் எல்லாமே யாரால செய்ய முடியும்னாக்க ஒன்லி த்ரூ த ஹியூமன் எஃபோர்ட் மனித சக்தியால் மட்டுமே ஒன்று திரட்டி மொபைலைஸ்டுனாக்கா ஒன்று திரட்டி அதனால செய்ய முடியும் அப்படின்னு அதில் சொல்லிட்டு அடுத்து பாருங்களேன். திஸ் எஃபோர்ட் கம்ஸ் ஃப்ரம் த மெனி டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ கம்ஸ் அப்படின்னாக்கா வருதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பயன்கள் எங்கேதுனாக்கா டிஃப்ரெண்ட் மெனி ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கா அதாவது பல பிரிவுகள்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கேருந்து சமூகத்துலேருந்து அந்த இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே சமூகத்தில் இப்போ தயாரிக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம சமூகத்து வெளியில் கொண்டாந்து காட்டுறோம் இல்லையா அது போல் தஸ் அவைகள் இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னோம்னாக்கா பழம்னு அந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் பழம் அவை எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னாக்கா நம்ம சுவைக்கிறோம். சுவைச்சு ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னாக்கா அதை சாப்பிட்றோம் அப்படின்னு கூட அந்த சொல்லலாம். வி என்ஜாய் டுடே அதை மகிழ்ச்சி பண்ணுறோம். அது எல்லாமே சமுதாயத்தில் கொண்டு வரது எல்லாமே தே ஹாவ் கம் அபவுட் த்ரூ த ஹார்ட் ஒர்க் பை த அன்சங் ஹீரோஸுங்கிறார். அதாவது இது எல்லாமே எங்கேருந்து வருதுனாக்க சுவைச்சு நம்ம எல்லாத்தையும் முன்னேற்றம் பார்த்துட்டு யாரால்னாக்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து அன்சங் ஹீரோஸ் அன்சங்னாக்கா அதாவது தெரியப்படாத அறியப்படாத வீரர்கள் கடின உழைப்பால் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அதில் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும். டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து சமுதாயத்துக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம சுவைச்சிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அது உங்களை யாரு கொண்டாந்து கொடுக்குறா அப்படின்னு கூட அது தெரியல மாட்டேன். நம்ம விவசாயத்தில் சாப்பிட்றோம் இல்லையா அது போல் அந்த இடத்துல இருக்குது. இட்ஸ் அவர் டியூட்டி டு கான்ட்ரிபியூட் டு டெவலப் பை த கிவிங் பேக் வாட் வி ஹாவ் டேக்கன். நல்ல ஒரு வார்த்தை அது. நம்ம இந்த இடத்துல வந்து எதை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை சமூக வளர்ச்சிக்காக திருப்பி செலுத்த வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறார். ஸோ நம்மளோட கடமை எது? இட் இஸ் டியூட்டி அவர் கான்ட்ரிபியூட் டு டெவலப். நம்ம திருப்பி செலுத்தணும் நம்மளுடைய கடமை எதை? பை கிவிங் பேக் திருப்பி செலுத்தணும். வாட் வி ஹவ் டேக்கன் நம்ம என்னத்தை எடுத்தோமோ அது வந்து திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். when a qualified student embark on his career his or her career on element of service should always be a part of motivation. So நமக்கு தகுதி உடைய when a qualified of students நமக்கு தகுதி உடைய எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி அதாவது எதிர்கால சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் எம்ப்ராக் இஸ் கேரியர் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படை தகுதி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து ஒரு பகுதியாக அந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எலமெண்ட் ஆஃப் பேசிக்னா எலமெண்ட்னா பேசிக் அர்த்தம். ஷுட் ஆல்வேஸ் பி பார்ட் நம்மளுடைய பகுதி அல்லது நம்மளுடைய பார்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க அதாவது மோட்டிவேஷன்ஸ் நமக்க நம்மளை வந்து தன்னைத்தானே உத்வேகமானத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு அதில் சொல்லிட்டு அடுத்தது பாருங்களேன். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் அதில் பார்த்துக்கிட்டு அதில் அது பாருங்களேன். இந்த சொசைட்டி ஹாஸ் கிரிடில் அண்ட் நியூட்ரியட் அண்ட் எவரி கிராஜுவேட் டு ப்ளூம் அண்ட் ஸ்ப்ரெட் வித் விங். இந்த சமூகம் ஹேஸ் கிரிடில்னாக்கா தாளாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூகம் ஹேஸ் கிரிடில் தாளாட்டுது. ஸோ நியூட்ரியட்னாக்கா உணவு கொடுக்குது. யாருக்கு? எவரி கிராஜுவேட் யாருனாக்கா ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் என்ன பண்ணுதுனாக்க கொடுக்குது. கொடுத்துட்டு டு ப்ளூம் நம்ம சொன்னோம்னாக்கா அந்த இடத்துல ஸோ பாராட்டி ஸ்ப்ரெட்னாக்கா பறந்து விரிந்த விங்ஸ்னாக்கா இறக்க அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. இந்த பறந்து விரிந்த இறக்கை தாளாட்டி அந்த இடத்துல ஊட்டி வளர்க்குது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்தது எல்லாமே இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். கிராஜுவேஷன் இஸ் ஆப்ட் டைம். அதாவது கிராஜுவேஷனுங்கிறது பட்டதாரி இது நமக்கு கரெக்டான டயத்தில் நமக்கு கிடைக்குது. எது? அதாவது கிராஜுவேஷன் இஸ் ஆப்ட் டைம் டு கிவ் பேக் த சொசைட்டி த கெயின் வி ஹவ் அப். ஸோ நம்ம வந்து பட்டம் பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கரெக்டான டயத்துக்கு வாங்குகிறோம். கிவிங் பேக் டு சொசைட்டி அதை வந்து சமூகத்துக்கு வந்து திருப்பி செலுத்த மிகச்சிறந்த டைம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். மிகச்சிறந்த கெயின் வி ஹவ் அப்டைனாக்கா பெறுதல் நம்ம சொல்கிறோம். என்ன பெற்றிருக்கோம்?
அந்த பட்டத்தை நம்ம பெரும் வேலையாகும். நம்ம அந்த பட்டத்தை வாங்குறது நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்ததுல பாருங்களேன். ரீட் த எக்ஸ்பெக்ட் வாட்ச் பாருங்க. இந்த ஃபேமஸ் அட்ரஸ் இந்த ஃபேமஸ் அட்ரஸ்ன்னு சொன்னோம்னாக்க அவர் கொடுக்கக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த கிரேட் லீடர் ஆஃப் அறிஞர் அண்ணா அவர் மூலியமா கொடுக்கப்பட்டுள்ள அந்த அறிஞர் அண்ணா மூலியமா கொடுக்கப்பட்டது எங்கே அட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சேம்பரத்தில் உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அடுத்து தமிழ்நாடு நவம்பர் 18 எப்போ கொடுக்குறாரு அப்படின்னாக்கா கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் 18/1967 இந்த ஆன் அக்கேஷன் ஆஃப் கான்வகேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆன் அக்கேஷனாக்கா ஒரு உரையினுடைய ஒரு பகுதி அண்ட் அக்கேஷன் ஆஃப் கான்வகேஷன் அக்கேஷனாக்கா உரை கொடுக்கறது எது பட்டமளிப்பு விழாவில் அந்த இடத்துல உரையை கொடுக்கறது அப்படின்னு அதில் என்ன இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை பாருங்களேன். தேங்க்ஃபுல் as I am here for unique honor conferred on me by this institution அப்படின்னு சொல்றாரு. நான் நன்றி சொல்கிறேன் யாருக்குனாக்க இந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இந்த நிறுவனத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். as I am a unique honor எதுக்கு என்னை கௌரவப்படுத்துறதுக்கு என்னை வந்து என்னன்னாக்க எனக்கு தனிச்சிறப்பை கொடுத்து இந்த பெருமையை கொடுத்து அந்த பட்டமளிப்பு கூப்பிட்டதுக்கு இந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணுறேன் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் ஆகஸ்ட் அசம்பிளி டுடே த டெலிவர் த கான்வகேஷன் அட்ரஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அசம்பிளி அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். பேச்சு கொடுக்கறதுக்காக அதாவது அட்ரஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். அட்ரஸ்னாக்க பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம். For through it a pleasure to the present on happy occasion greeting the graduates of year wishing them all the bright prosperous future. இது ஒரே லைனு மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா வாசிக்கணும். அது நான் உங்களுக்கு புரியணுங்க தாண்டி லைன் பை லைனாக சொல்கிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த கிரீட்டிங் கிராஜுவேட்ஸ்னு சொல்கிறது. கிரீட்டிங் சொன்னாக்கா வாழ்த்து தெரிவிக்கிறது. எதுக்குனாக்க இந்த பட்டதாரிகளுக்கு இந்த வருஷத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அதாவது ஆல் த பிரைட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் நல்ல வளமுடைய எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக அடையிறதுக்கு நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல வந்திருக்கேன். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க்கு. ஸோ ரொம்ப ஒரு எளிமையானது கிடையாது. எது டாஸ்க்குனாக்கா நம்ம ஒடுக்கு டு பிளேஸ் அப்ராப்ரியேட் கைட்லைன்ஸ் பிஃபோர் தம் அப்படிங்கிறது. அதாவது வாழ்க்கையிலே முன்னேற்ற போகிறதுக்கு கைடுனாக்கா வழி நடத்துறதுக்கு வழி நடத்தி செல்வதற்கு ஒரு எளிதான காரியம் இல்லை அப்படின்னு அதில் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சு வச்சுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இதில் கதையில் என்ன சொல்கிறாரு, இந்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் அசம்பிளி செஷனில் என்னை பேச கூப்பிட்டதுக்கு இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளமுடைய எதிர்காலத்தை வந்து நான் எடுத்துரைப்பதற்காக அந்த இடத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு அதில் சொல்கிறார். அடுத்தது சொல்லிட்டு the fact that I am conscious of my own limitations give me a sense of relief. அது சொல்கிறாரு பாருங்களேன். ரிலீஃப்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கேன். எதுக்குனாக்கா என்னுடைய அறிவுக்கு கொஞ்சம் ஆறுதல் தருகிறது. எது ஓன் லிமிட்டேஷன்னாக்க என்னுடைய சொந்தமாக முறையில் நான் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஐ எம் ஏ கான்சியஸ் நான் உணர்வோடு இருக்கேன். எது ஃபேக்ட் உண்மையை தெரிஞ்சு வச்சுட்டு நான் கொஞ்சம் ஃபேக்ட்னாக்கா உண்மையை தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் உணர்வோட அந்த இடத்துல எனக்கு அறிவு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் அதுக்காக ஐ ஷல் நாட் அட்டெம்ப்ட் ஃபார் ஆஃபர் ஒரிஜினல் ஐடியாஸ் ஆர் theories with a special stamp but only a retreat of some of the cardinal principle of enunciate. ஸோ நான் அது முயற்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஐ ஷல் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபார் ஆஃபர் ஒரிஜினல் ஐடியாஸ் என்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்வதற்கு நான் முயற்சிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேரின்னு வர சொல்லாது. அதாவது ஐடியாஸ்னால் கருத்துக்கள். அடுத்தது தேரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேரீஸ்னாக்க அது வந்து கருத்துக்கள் மெயின் கருத்துக்கள் அந்த இடத்துல சொல்லணும். ஸோ கோட்பாடுகள் அந்த இடத்துல சொல்லலாம். தேரிகள் வித் ஸ்பெஷல் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முத்திரை பதிக்க அப்படின்னு வார்த்தை சொல்லுங்கள். வித் ஸ்பெஷல் ஸ்டாம்ப்னாக்கா முத்திரை பதிக்க அதுக்கான நான் என்ன பண்ண மாட்டேன் முயற்சி பண்ண மாட்டேன். ஆனால் ரீட்ரீட் ஆஃப் சம் கார்டினல் பிரின்சிபல்ஸுங்கிறார். ரீட்ரீட்னு சொன்னோம்னாக்கா அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் வலியுறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வலியுறுத்த போகிறேன்னாக்க அதாவது இந்த கார்டினல் பிரின்சிபல் அப்படின்னாக்க முக்கிய விதிமுறைகள் அதான் சொல்கிறார். கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் என்சியேட்டட் அப்படின்னாக்க நான் ஒரு சில முக்கியமாக அதாவது தெளிவாக கூறப்பட்ட என்சியேட்னாக்க
தெளிவாக கூறப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கீழே பின்னாடி வந்து சொல்றாரு. கார்டினல் பிரின்சிபல்னாக்க சில முக்கிய விதிமுறைகளை வந்து நான் என்ன பண்றேன், அதை மட்டும் நான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது பை தோஸ் ஹூ ஆஃபர் தேர் அட்வைஸ். ஸோ பை தோஸ் ஹூ ஆஃபர்டு பை தேர் அட்வைஸ் இன் த பாஸ்ட் இயர். நான் என்ன சொல்ல போறேன், நடந்து முடிந்த ஒரு அறிவுரை இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர்டு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஹாப்ஸ் வித் அனோட்டேஷன்ஸ் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அனோட்டேஷனாக்க மேற்கோள் காட்டுறது. ஹியர் அண்ட் தேர் நீங்க இங்க இருக்கிறதும் அங்க இருந்தது ரெண்டுத்தையும் அதை கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன் அப்படின்னு. பிரிங்கிங் டு பியர், பிரிங்கிங்னாக்கா கொண்டு வருதெல்லாம் அந்த இடத்துல சொல்றோம். அதுல பிரிங்கிங் கொண்டு வந்துட்டு என்ன சொல்ல போறேன், எதை கொண்டு வந்து சொல்ல போறேன் அப்படின்னாக்க இந்த லே மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபைண்டிங் த எக்ஸ்பர்ட். அதாவது மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நல்லா எக்ஸ்பர்ட் அப்படி சொன்னாக்க வல்லுநர்கள் நம்ம சொல்றது, வல்லுநர் கண்டுபிடிக்கப்பட்ட இன் வேரியஸ் ஃபீல்டு, அதாவது பல வகையான தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம். ஃபீல்டு வகைகள் கனெக்டட் வித் எஜுகேஷன், அதாவது கல்வியில பல வகையான கனெக்டட் தொடர்புடைய அந்த ஃபீல்டில் கண்டுபிடிச்சாங்களே, எக்ஸ்பர்ட் வல்லுநர் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதை பற்றி நான் என்ன போகிறேன், அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. அனதர் வந்து ஒரு தடவை 2 தடவை நான் வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.